ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் நகங்கள் சொத்தையாயிடுது. எல்லா நகங்களும் சொத்தையாகிட்டே வருது. இந்த சொத்தையாகிறத சரி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. சொத்தையாகிறது சரியாகணும்னா நம்ம ரத்தங்கள் முதல்ல சுத்தமாகணும். அவங்க உடலில் உள்ள ரத்தங்கள் கெட்டு போயிருக்கும். ரத்தம் கெட்டு போனால் தான் நகம் சொத்தையாகும். கை காலில் நகம் சொத்தையாகுதுன்னா உள் உறுப்புகள் சரியில்லைன்னு அர்த்தம். அப்படியே மீறி நம்ம நகங்களை சரி பண்ணலாம். ஆனால் சரி பண்ணாலும் அவங்க உடலில் உள்ள ரத்தங்கள் சுத்தமாகணும். ரத்த நாணல்கள் சுத்தமானாதான் நகம் சுத்தமாகும். நகம் இப்போ நம்ம ஒரு விரலில் நகம் இதாகுதுன்னா ஈரலில் பாதிப்பு இருக்குன்னு, அடுத்த விரலில் நகம் சொத்தையாகுதுன்னா அதுக்கு அடுத்து மண்ணீரலில் பாதிப்பு. இப்படி ஒவ்வொரு நகத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. 5 விரல்கள் சொத்தையாகிட்டுனா உள் உறுப்புகள் எல்லாமே கெட்டுக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். கெட்டுட்டு வர்றதை சரி பண்ணணும்னா அந்த நகங்கள் சரியாகணும். நகங்கள் சரியாகணும்னா உள் உறுப்புகள் சரியாகணும். உள் உறுப்புகள் சரியாகிறதுக்கு நம்ம எத்தனையோ மருந்துகள் சொல்லியிருக்கோம். அது எத்தனையோ மருந்துகள் தான். இப்போ நகங்களில் நேரடியாக செத்த நகங்கள் மீண்டும் பிழைத்து வரணும். செத்த நகம் வரணும்னா அது ஒரு பெரிய வேலை. அந்த பெரிய வேலை என்னன்னா, நகங்கள் செத்துட்டா பார்த்தா கையை அப்படி எங்கேயாவது போய் நம்ம நீட்ட முடியாது, பேனா வச்சு எழுத முடியாது, மேஜை மேலே கை வைக்க முடியாது. இப்போ வியாபாரத்துக்கு போகும்போது அவங்க கையில் காசு வாங்க போகும்போது நகத்தை பார்த்ததுமே அவங்களுக்கு பெருநோய் வந்துருச்சோ, குஷ்டரோகம் வந்துருச்சோன்னு நிறைய பேர் அந்த கையை பார்த்ததுமே காசு வாங்குறதை நிறுத்திடுறாங்க. காசு அவங்க சாப்பாடு போட்டால் அவங்கக்கிட்ட சாப்பாடு யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா அவங்க கை நகங்களை பார்த்துட்டா அவங்களுக்கு மனசு இதாகிடுது. அந்த நகத்தில் உள்ள அழுக்குகள் நம்ம அந்த இதில் அவங்களுடைய சாப்பாட்டில் போய்டுன்னு சொல்லி அவங்க நிறைய பேர் அந்த கை அழுக்குகளை பார்த்துட்டு அவங்கள வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு போகுது. வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அது ஒரு பெரிய நோய் இல்லை. ஆனால் உள் உறுப்புகள் பாதிப்பு இருக்கிறதால அவங்களுடைய நகங்கள் செத்துக்கிட்டு இருக்கு. அந்த நகங்கள் செத்துக்கிட்டு இருக்கும். அந்த நகம் சாகும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி விழுகும். உடஞ்சி விழுகும்போது நகத்தில் புது நகம் வந்தாலும் அது செத்த நகமாக தான் வரும். அந்த நகங்களுக்கு உயிர் இருக்காது, உயிர் இல்லாத நகமாக வரும். அந்த உயிரை ஊட்டுறதுக்கு நம்ம மருந்து தயாரிக்கணும். உயிர் ஊட்டுன்றது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. நகங்களுக்கு உயிர் ஊட்டணும்னா மருதாணியை பயன்படுத்துகிறோம். இந்த மருதாணி நகத்தில் மருதாணியை பெண்கள் போட்டு வராங்க. ஏன்னா அந்த நாள்ல இருந்தே போட்டு வர்றதுக்கு காரணம் சொத்தை நகங்கள் வராமல் இருக்கணும். வந்தாலும் அந்த நகத்தில் அது போட்டிருக்கிறதா அது தெரியாது. ஏன்னா விரலை சுற்றி நம்ம மருதாணி பூசி இருக்கும்போது நகம் செத்த நகம் தெரியாது. அந்த வண்ணத்திலேயே கையினுடைய நிறத்தை பார்த்து யாரும் அருவறுப்பு பட மாட்டாங்க. அதனாலேயே அந்த பெண்கள் அன்னைக்கு மறைமுகமாக அதை மறைக்கிறதுக்கு மருதாணி போட்டிருந்தாங்க. அந்த மருதாணி போட்டாங்கன்னா செத்த நகம் மீண்டும் நல்ல நகமாக வரும். அதுவே அவங்களுக்கு மறைமுகமாக சொல்லப்பட்டது தான். அந்த மருதாணியோட பல வகையான இதை வச்சு அரைப்பாங்க. அதோடு சேர்ந்து நொச்சி இலை, நொச்சின்னு நம்ம இங்கே நிறைய நொச்சி இருக்குது. இது நேற்று நம்ம பார்த்தது வேறு, இன்றைக்கி பார்க்குறது 3 இலை நொச்சி. இந்த 3 இலை நொச்சியை வச்சு நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். இந்த 3 இலை நொச்சியை நம்ம பயன்படுத்தும் பொழுது எல்லா வகையான அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடியது இந்த 3 இலை நொச்சியானது. இந்த நொச்சியினுடைய பயன்கள் நிறைய பயன்பாடுகள் உண்டு. இது தலைக்கு வச்சு படுத்தோம்னா உள் உறுப்புகள் சுத்தமாகும், நுரையீரல் சுத்தமாகும். நுரையீரல் சுத்தமான விரல்கள் உள்ள நகங்கள் சொத்தைகள் மாற ஆரம்பிச்சிடும். இதை தலையில் வச்சு படுத்தோம்னா தலையில் உள்ள நீரை இழுக்கக்கூடியது. தலை பாரமாக இருக்கிறவங்க இதை தலைக்கு வச்சு படுப்பாங்க. தலைக்கு வச்சு படுக்கும்போது தலையில் உள்ள அந்த நீர்களை எடுக்கக்கூடியது. சிலர் சொல்லுவாங்க கண்ணுக்குள்ளே நீர் இருக்குது எனக்கு அப்படின்னா, இதை தலைக்கு வச்சு படுத்தாலே தலையில் தான் இருக்குது கண். அதனால் கண்ணில் இருக்கிற நீரையும் எடுக்கிறதுக்கு இது சிறந்த மருந்து. நொச்சி சாதாரணமாக வேலி ஓரத்தில் இருக்கும். இதில் ஒரு குச்சியை ஒடிச்சு நட்டு வச்சாலே தழுத்துறோம். இதுக்கு வேரோட பிடிங்கிட்டு வரணும், விதையை எடுத்துகிட்டு வரணும்லாம் இல்லை. நொச்சி சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. அதனால் இதனுடைய பலன் அதிகமான பலன். இதை யாரையும் இது கண்டுக்கிறது இல்லை. அதனால் இதை சாதாரணமாக வெட்டி எறிஞ்சிடுறாங்க. இது ஒவ்வொன்றும் மருத்துவம். இந்த மருத்துவத்தோடு சேர்ந்து இப்போது நம்ம எரிக்கம்பூவை நம்ம பயன்படுத்த போகிறோம். எருக்கம்பூ எதுக்கும் பயன்படுத்துறதில்லை. ஏன்னா விஷம்னு எல்லாரும் பயப்படுறாங்க. நல்லா போய் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு இந்த எருக்கம்பூவாக சாப்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா? ஏன் வெள்ளாடு சாகலை? அதுவும் ஒரு உயிரினம் தானே. எருக்கம்பூவை மட்டும் கத்தரிச்சு சாப்பிடும். அதுக்கு தெரியும் வயிற்றுக்குள்ளே கல் போய் சேர்ந்துருச்சு, வயிற்றுக்குள்ளே பல உபாதைகள் நமக்கு இருக்குன்னா அது போய் எருக்கம்பூவை தேடித்திங்க. வயிறு சரியில்லைன்னா இந்த எருக்கம்பூவை சாப்பிட்டா அந்த வயிறு சரியாயிடும். இதை நம்ம நேரடியாக கொடுத்தோம்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. பயம் அவங்களுக்கு, ஐயோ ஏதோ விஷத்தை வெட்டி கொடுக்குறானேன்னு. ஆனால் நேரடியாக எல்லாருக்கும் முன்னாடி நான் சாப்பிட்டு காட்டுறோம். ஏன் சாப்பிட்டு காட்டுறோம்னா அது எதுவும் நல்லது தான், கெட்டது செய்யாத அளவு முறை இருக்குது. அளவு முறைகளை மாற்றி நம்ம செஞ்சோம்னா தான் தவறு வரும். அளவு மாறாமல் சொல்கிற அளவில் எடுத்துக்கிட்டோம்னா சரி வரும். இதை நகத்துக்கு மேலே பூச்சா பூச போகிற மருதாணியில் இப்போ முதல்ல பாக்கு வெத்தலை எல்லாம் வச்சு அரைப்பாங்க. பாக்கு வெத்தலை அரைக்கிறது மட்டும் இல்லாமல் இது சாதாரணமாக அரைக்கிறது இல்லாமல் இது எருக்கம்பூ,
நொச்சி இலை இவைகளை பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்த போகிறோம். இந்த மருந்தாக பயன்படுத்தும் முறையை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். மருந்து தயாரிக்கிறதுக்கான மருந்து பொருள்கள் வந்து எருக்கம் பூ மட்டும் போதுமானது. எருக்கம் பூவோடு சேர்த்து நொச்சி இலை, இது வந்து 3 இலை நொச்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தது 5 இலை நொச்சி. போன மருத்துவத்தில் நம்ம பார்த்தது 5 இலை நொச்சி. சில நொச்சிகள் வந்து நீல நொச்சி இருக்குது, கருநொச்சி இருக்குது. இதில் வந்து 3 இலை நொச்சி. இதனுடைய சிறப்பு வந்து நல்ல வேலை செய்யும். இது நகங்கள் வந்து சொத்தைகளை வந்து எடுக்கிறதுல இந்த 3 இலை நொச்சி வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. அதனால தான் இந்த 3 இலை நொச்சியை இப்போ நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு விரலில் இருக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா 10 விரல்லையும் இருக்கும். அது விரலுக்கு தக்கன நம்ம அளவு சரியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா எருக்கம்பூ எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம நொச்சி இலை எடுக்கணும். அதில் வந்து 3ல் 1 பங்கு அளவுக்கு நம்ம மருதாணி இலை எடுத்தால் போதும். மூன்றும் கலந்த மருந்தை வந்து கலவை அரைக்கும். இது தேவைக்கேற்ப கொஞ்சம் சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நகங்களில் வந்து இதை வந்து அப்படியே இப்படி வச்சு பிடிச்சி விட்டுறணும். ஒரு நகம் செத்து போயிருக்கு அப்படின்னா நகத்தில் இதே மாதிரி வச்சு அரைச்சி நல்லா இன்னும் கொஞ்சம் மையாக அரைக்கணும். மையாக அரைச்சி சிறிதளவு நீர் விட்டு அரைச்சி விரலில் ஒட்டிட்டோம்னா இது இரவு முழுதும் இருக்கும். இதே மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம்னா ஒரு 30 நாளில் வந்து அந்த சொத்தை நகம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த சொத்தை நகம் வந்து மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. சொத்தை நகம் இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து இந்த நகத்துக்கு வந்து சாயம் போடுவாங்க. சாயம் போட்டு மறைச்சாலும் அது எத்தலங்கொத்தலமாக இருக்குமே தவிர அது வந்து மறையாது. அந்த அளவுக்கு அது வந்து மோசமாக இருக்கும். உள்ளேருந்து வரும்போதே சொத்தையாக வரும்போது நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கே வெறுப்பாக இருக்கும். அவங்களே வந்து இன்றைக்கி இருக்கிற கரண்டி மூலமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு சொத்தை நகங்கள் சரியாகணும். சொத்தை நகம் சரியாகணும்னா இந்த எருக்கம்பூ வந்து இந்த பால் படும்பொழுது அந்த இடத்த வந்து வேக வச்சிடும். அந்த இடத்த வேக வச்சு அதனுடைய தன்மையில் வந்து சரியாகும். அதோடு சேர்ந்த மருதாணி வந்து உள்ளே வந்து சொத்தைகளை சரி செய்யக்கூடியது. சொத்தைகள் சரியாகும்போது இந்த நொச்சியில் வந்து அதனுடைய விஷத்தன்மையை வெளியெடுக்கிறது. இது எல்லாம் சேர்ந்த கலவையை நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம நகங்களில் போட்டு வந்தோம்னா செத்துப்போன கை மாதிரி இருக்கும். அந்த நகங்கள் செத்துப்போன அந்த நகத்தை பார்க்கும்பொழுது அது மீண்டும் புது நகங்கள் வர்றதுக்கு இது தூண்ட செய்யும். இது தூண்டி வரும்பொழுது ஒரு 3 மாதம் பொறுத்து பார்த்தோம்னா புதிய நகம் வர ஆரம்பிச்சிடும். அந்த நகங்கள் வந்து செத்து போயிருந்தாலும் அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சரியாகும்போது அவங்க கையில் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அவங்க அருவருப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா உள் உறுப்புகள் சரியாகணும். உள் உறுப்புகள் சரியாகணும்னா அவங்க வயிற்றில் வந்து சுத்தம் பண்ணணும். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். அவங்க வந்து குடிப்பழக்கமோ அல்லது வந்து புகையிலை பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த சொத்தை நகம் வந்து மாறாது. அதிகமாக புகையிலை போடுறவங்களும் அதிகமாக பீடி குடிக்கிறவங்களுக்கு இந்த பொடி போடுறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் சொத்தை நகம் வரும். ஏன்னா
உள் உறுப்புகள் அவங்களுக்கு வந்து கெட்டுட்டு வருதுன்னு அர்த்தம். அந்த உள் உறுப்புகள் கெட்டு போயிருக்கும்போது நகங்கள் செத்து போகிறது வந்து அது இயற்கையாகவே நடக்கும். ஏன்னா இவங்க குடிக்கிற அந்த புகையிலையோ அந்த சிகரெட்டுன்னு சொல்கிறோம், அது இல்லாமல் புகையிலை போடுறாங்க. இன்றைக்கி போடுற பான் பிராக்கு எல்லாம் போடும்போது உள் உறுப்புகள் எல்லாம் கெட்டு கெட்டு போய் அந்த கெட்ட உறுப்புகளுக்கு அடையாளமாக நம்ம நகங்கள் தான் வெளியில் வரும். அந்த நகங்கள் செத்து போயிருக்கும்போது அந்த நகங்களினுடைய அழகு கெட்டு போயிடும். கையினுடைய இது வந்து வீக்கமாயிடும். நகங்களுக்கு செத்து போகிறது மட்டும் இல்லாமல் இந்த விரலை சுற்றி வந்து சீழ் வச்சிரும். இந்த சீழ் வச்சு அவங்களால எழுத முடியாது, அதை வந்து சாப்பிட முடியாது, எதையும் இறுக்கி பிடிக்க முடியாது. பிடிச்சாங்கன்னா அந்த நகைக்கண்ணில் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ரத்தம் வந்துச்சுனாலே அவங்களுடைய நகங்கள் வந்து பலம் இல்லாமல் இருக்கும். பலம் இல்லாமல் இருக்கும்போது எதையும் வந்து அவங்களால பிரிக்க முடியாது. கையில் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த கையில் உள்ள சீழ், சளம், புண் எல்லாத்தையும் வந்து ஆற்றக்கூடியது. உள்ளே இருக்கிற புண்களை ஆற்றும்பொழுது அந்த வலிகள் சரியாகும். அந்த வலி சரியாகும்போது கை விரல்கள் வந்து வீக்கம் வற்றி பழைய நிலைக்கு வரும். இந்த நகங்கள் வந்து புதிய நகங்கள் வர்றதுக்கு வந்து அது வந்து உந்தி செல்லும். உள்ளே இருக்கிற நகங்களை வந்து வெளியே வரும்பொழுது பழைய நகங்களை வெளியில் தள்ளி புதிய நகங்கள் வந்து அவங்க விரல்களுக்கு வந்து அழகை கொடுக்கும். விரல் வீக்கத்தை வந்து வத்த வைக்கும். விரல் வீக்கம் வத்தும் பொழுது உள்ள சலங்களும் புண்களும் ஆறி விரல்கள் வந்து சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருக்கும் உள்ளே இருக்கிற கிருமிகள் அழிந்து புதிய நகம் வரும். இந்த புதிய நகம் வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இது அளவு முறை பார்த்தோம்னா எரிக்கிளம்பூ உங்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு நொச்சி எடுத்துக்கலாம். அதில் 3ல் 1 பங்கு அளவுக்கு மருதாணி இலை எடுத்தால் போதும். இது 3ம் கலந்த கலவையை நல்லா அரைச்சி விரலில் இந்த இலையை அரைச்ச கலவையை ராத்திரி இரவு நேரங்களில் போட்டு பகலில் வந்து கழுவிட்டு வந்தோம்னா நகங்கள் உள்ள சொத்தைகள் மாறி நல்ல நிலைக்கு வரும். இந்த நிலையை வர்றதுக்கு நகங்களை பாதுகாக்கிறதுக்கும் விரல்களை பாதுகாக்கிறதுக்கும் நல்ல விரலில் இருக்கிறவங்களும் போடலாம், நல்ல நகம் இருக்கிறவங்களும் இதை போடலாம். அவங்க சொத்த நகம் உள்ளவங்க தான் போடணுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. விரல்களில் புண் இருந்தாலும் இதை போட்டு வந்தாங்கன்னா அந்த புண்கள் மாறி விரல்கள் அழகாக இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தி கை விரல்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சுரேஷ்குமார் என்பவர் சங்கரங்கோயிலிருந்து எழுதியிருக்கிறார். அவருக்கு 34 வயது ஆகிறதாம். சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்குது. 320 வரைக்கும் இருக்குதான். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு 450 வரைக்கும் போயிடுது போல். அதனால் அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தணும்னு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குதிங்கால் வலின்னு எழுதியிருக்கிறாரு. இதுக்கான மருத்துவத்தை நம்ம பாரம்பரிய மருத்துவத்தின் மூலமாக இதை சரி செய்யணும். எனக்கு வந்து வசதி பத்தலை, எத்தனையோ மருத்துவமனைக்கு போனாலும் இதுக்கு வந்து நிறையா வந்து ஊசி போட சொல்கிறாங்க, நிறைய மாத்திரை எடுத்துக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துடன் எழுதியிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சு காட்டியிருக்கிறோம். சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது ஒரு நூக்கல் வந்து குறைந்தது 150 கிராம் இருக்கும். அந்த நூக்கலில் வந்து நல்லா அரைச்சி எடுத்து அதுலேருந்து 1 டம்ளர் சாறு எடுக்கணும். அந்த நூக்கல்லேருந்து 1 டம்ளர் சாறு, ஒரு 150 மில்லி அளவுக்கு சாறு எடுத்து அதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு ஆவாரம் பூவை போட்டு அதை காலையில் ஒரு நேரம் குடிக்கணும். இப்படி குடித்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை குடித்தா போதும். 15 நாளைக்கு ஒரு முறை குடிச்சிங்கன்னா இன்றைக்கி குடிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு 120 குறையும். ஒரே நாளில் 120 குறையும். அவருக்கு உடம்பு முழுவதும் அந்த சர்க்கரையினுடைய அளவு கூடிடுச்சுன்னா விறுவிறுத்துருன்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆனால் அந்த சர்க்கரையினுடைய அளவு குறையும் போது அந்த வேர்க்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். அந்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு நூக்கல் வந்து நம்ம சாதாரணமாக சமைச்சு சாப்பிட்றோம். சாதாரணமாக சமைச்சு சாப்பிட்றது இல்லாமல் இதை பச்சையாக அரைச்சி அதோடு சேர்ந்து நம்ம ஆவாரம் பூ 1 ஸ்பூன் அளவுக்காவது சேர்க்கணும். ஆவாரம் பூ கூடுதலாயிட்டாலும் தப்பு இல்லை. நூக்கல் வந்து கண்டிப்பாக ஒரு 150 மில்லி சாறு இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. 15 நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டால் போதும். சர்க்கரையினுடைய அளவு அதை விட குறைவாக இருந்தால் மாதம் ஒரு முறை எடுத்தால் நல்லது. அது இல்லாமல் ஒருத்தர் வந்து ஏற்கனவே எடுத்து எனக்கு தொலைபேசி மூலம் என்கிட்ட பேசினார். அவருக்கு 300 இருந்ததுன்னு சொல்லி 3 நாள் தொடர்ச்சியாக அவர் இந்த நூக்கல் ஜூஸ் குடிச்சிருக்காரு. குடித்ததுமே அவருக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சி மருத்துவமனைக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். 3 நாள் தொடர்ச்சியாக குடித்தோம் அப்படின்னு. அதுதான் தப்பு. நான் முதல்லே சொல்கிறேன், 15 நாளைக்கு ஒரு முறை குடிக்கலாம், மாதம் ஒரு முறை குடிக்கலாம். சர்க்கரையினுடைய அளவு 180 வரைக்கும் இருந்துச்சுன்னா மாதம் ஒரு முறை குடிக்கணும். 300க்கு மேலே இருந்ததுன்னா மாதம் 2 முறை குடித்தா போதும். அந்த நிலையில் இதை கரெக்டாக அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு ஒரே சீராக இருக்கும், பயப்பட வேண்டியது வராது. அது இல்லாமல் இந்த நாவல் கொட்டை, ஆவாரம் பூ இவைகளோடு சேர்ந்து நம்ம வெள்ளை வேளாங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பட்டாணி அளவுக்கு தினந்தோறும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு கூடாது.
எங்களால் ஊசி போட முடியாது, நாங்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறோம், சங்கரங்கோயில்னு அந்த மூலையில் இருக்கிறதால, தென்காசி பக்கத்தில் இருக்கிறதால அவர் எனக்கு வந்து அந்த வசதி இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்காரு. வசதி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நோய் வரணும்னு இல்லை, எல்லாருக்குமே வரும். சாப்பாட்டை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசியை தான் சாப்பிடணும். ஏன் இதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, அதை சாப்பிட்டா தான் சர்க்கரையை வந்து நம்ம விரட்ட முடியும். என்ன சொல்லுவோம், அடிமேல் அடி அடித்தா அம்மியே நகரும். அந்த மாதிரி நம்ம இயற்கை முறை அரிசியை சாப்பிட சாப்பிட அந்த சர்க்கரையும் நம்மளை விட்டு போயிடும். அதனால தான் இயற்கை முறை அரிசியை சாப்பிட சொல்கிறேன். இயற்கை முறையில் அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தன்மை வந்து நம்ம உடம்புல சர்க்கரையை கூட்டாது. சோறு சாப்பிட்டா சர்க்கரை கூடுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதை சாப்பிடுங்க. அவருக்கு வந்து குதிங்கால் வலி எழுதியிருக்காரு. குதிங்கால் வலி இருக்குன்னா அவர் உடலில் வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். உப்பு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கால் வலி இருக்கும், குதிங்கால் வலி இருக்கும். ஊறுகாய் அவங்க நிறையா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக குதிங்கால் வலி வந்துடும். ஊறுகாய் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. குதிங்கால் வலி இருக்கிறவங்க ஊறுகாய் எடுக்கக்கூடாது. ஊறுகாய் எடுத்தாங்கன்னா 3 நாளில் அவங்களுக்கு முட்டி வலி வந்துடும், குதிங்கால் வலியும் வந்துடும். ஊறுகாய் எடுக்காமல் அவங்க சாதாரணமாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த குதிங்கால் வலி இருக்காது. அதுக்கு வந்து இன்புறான்னு சொல்லி ஒரு செடி இருக்குது. இந்த இன்புறாவை எடுத்து அதை வந்து அடை மாதிரி அரிசி மாவில் கலந்து சுடணும். ஒரு தோசைக்கு குறைந்தது ஒரு 20 கிராம் அளவுக்கு இன்புறாவை அரைச்சி சேர்க்கணும். ஒரு தோசை மாவில் ஒரு 20 கிராம் சேர்த்தோம்னா அந்த இன்புறாவினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இன்புறாவை வந்து சாப்பிட சாப்பிட நமக்கு உடலில் உள்ள சத்துக்களை கூட்டக்கூடியது இன்புறா. இன்பூரல்னா உள்ளே வந்து அந்த நமக்கு இன்ப ஊறல்னா அந்த ரத்தத்தை வந்து ஊற வைக்கிறது. அந்த ரத்தத்துக்கு பேர் தான் இன்பு ஊறல்னு சொல்கிறோம். அதை வந்து ஊற வைக்கிறதால தான் அதுக்கு பேர் இன்புறா. அந்த இன்புறாவை அரிசி மாவோட கலந்து அடை மாதிரியோ அல்லது தோசை மாதிரியோ சுட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த குதிங்கால் வலி சிறுக சிறுக குறையும். ஒரே நாளில் குறையாது. இது தினந்தோறும் கூட சாப்பிட்லாம். இது இன்புறாவை, அதில் தவறு வராது. குறைந்தது ஒரு வாரம் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து ஒரு 3-4 நாளில் அந்த வலி குதிங்கால் வலி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த குதிங்கால் வலிக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா கத்திரிக்காயை நல்லா அடுப்பில் சுட்டு அந்த இடத்துல ஒத்தனம் கொடுத்துட்டு வந்தோம்னா குதிங்கால் வலி வந்து சிறுக சிறுக குறையும். சிலருக்கு வந்து அந்த குதிங்கால் பின்னாடி வந்து ஓட்டையாக இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு அவர். அந்த ஓட்டை வந்து அது ஒன்றும் இல்லை, நம்ம தோல் துவாரங்கள் வந்து பெருசாக இருக்குது, அதனால தான் அந்த வலி இருக்குது அப்படின்னா நம்ம உப்பு தண்ணியை கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியை காய வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை போட்டு நம்ம ஒரு தட்டில் அந்த உப்பு தண்ணியை ஊற்றி அதில் காலை சாயந்தர நேரத்தில் வேது கொடுக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் வந்து செத்துரும். ஏன் வந்து நம்ம கடற்கரைக்கு போய் கடலில் குளிக்க சொல்கிறாங்க வருடம் ஒரு முறை? நம்ம உடலில் இருக்கிற கிருமிகள் அழியணும்னா வருடம் ஒரு முறை கண்டிப்பாக கடலில் உப்பு தண்ணியில் குளித்தோமோ அல்லது உப்பு காற்று வாங்கினாலோ நம்ம உடலில் உள்ள கிருமிகள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிஞ்சிடும். மேலே ஒட்டி இருக்கிற கிருமிகள் கூட கண்டிப்பாக அதை வந்து காணாமல் போயிடும். கொசு கடிச்சிருந்தாலும் அதனுடைய தன்மை வந்து மாறிடும். அதனால தான் உப்பு தண்ணியை கடலுக்கு போனால் முதல்ல தெய்வத்தை கும்பிட்றோம், கடல் மாதாவை கும்பிட்டு கடலில் ஒரு குளிக்க முடிஞ்சால் குளிக்கணும், இல்லைன்னா காலையாவது நினைக்கணும். காலை ஏன் நினைக்கிறோம்னா கால் வழியாக தான் உங்களுக்கு வந்து அந்த நோய் கிருமிகள் இருக்கும். அந்த நோய் கிருமிகள் ஏறாமல் இருக்க தான் கடல் தண்ணி அது போடணும். அந்த உப்பு தண்ணி காலில் படப்பட குதிங்கால் வலி குறைய ஆரம்பிச்சிடும். குதிங்கால் வலி குறைஞ்சதுனாலே அவங்களுக்கு சரியாக வரும். அவங்க குதிங்கால் வலி குறையலை அப்படின்னா தான் கத்திரிக்காய், அது எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தோசைக்கல்லை ஒன்று அடுப்பில் வச்சு அந்த கல் மேலே இந்த கத்திரிக்காயை மெதுவாக வச்சு கால் மேலே ஒத்தனம் கொடுக்கணும். இந்த தோசைக்கல்லில் இருக்கிற சூடை நேராக எடுத்து வச்சிடாமல் தோசைக்கல்லில் வச்சு ஒத்தனம் கொடுக்கும்போது நம்ம காலுக்கு தேவையான சூடில் ஒத்தனம் கொடுத்தோம்னா அந்த குதிங்கால் வலி குறையும். இந்த சர்க்கரையினுடைய அளவு குறையிறதுக்கு அந்த நூக்கில் சாப்பிடணும். குதிங்கால் வலி குறையிறதுக்கு இந்த கத்திரிக்காயில் ஒத்தனம் கொடுக்கணும். இது மாறி மாறி செஞ்சோன்னா சர்க்கரையினுடைய அளவும் கண்டிப்பாக குறையும், குதிங்கால் வலியும் குறையும். ஒருத்தருக்கு பல வகையான நோய் இருக்கும். அந்த நோய்களை சரி செய்யணும்னா நம்ம சரியான உணவு முறைகள் எடுக்கணும், நல்ல உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லதை சாப்பிடுங்க. மருந்துக்கு செலவழிக்கிறத உணவுக்கு செலவழித்து நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சிறு தானியங்களை எல்லாரும் பயன்படுத்தணும். இந்த மாதிரி தானியங்களை பயன்படுத்தினா சர்க்கரை நோய் இருக்காது, குதிங்கால் வலி இருக்காது. இந்த நோய்களை விரட்டுறதுக்கான மருத்துவத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த மருத்துவத்தை எல்லாரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.